வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிட்ரஸ் லைஃப் ஸ்டைல். இது நம்ம சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. டெல்லி சீரீஸில் டெல்லியில் இருக்கிற நிறைய பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம். டெல்லியில் இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட்டான ஆசாத் மார்க்கெட், சரோஜினி நகர் மார்க்கெட் அண்ட் சாந்தினி சவுக், இந்த மூணுமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அண்ட் ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம், எது சீப்பாக இருக்கும், எது நல்லா இல்லை, இது எல்லாத்தை பற்றின ரிவ்யூஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லியில் இருக்கிற கரோல்பாக் மார்க்கெட்டோட டைமிங் மார்னிங் 11லேருந்து நைட்டு 8:30 வரைக்குங்க. அண்ட் மண்டேஸ் வந்து ஹாலிடே, திங்கக்கிழமைகளில் மார்க்கெட் இருக்காது. அது ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். மார்னிங் வந்து நம்ம ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுற டைம்லேயே போனோன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் வெயிலாக இருக்கும், பட் ஆனால் ஃப்ரீயாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அங்கேயே அவல் செஞ்ச சாட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் கிடைக்கும். ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப ஃபேமஸ், இல்லை வந்து எது நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா குர்த்திஸ், டெய்லி வேர் குர்த்திஸுங்க. இப்போ சரோஜினி மார்க்கெட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்ததில்ல, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே நார்மலாக நம்ம வீட்டுக்கு போடுற மாதிரி, இல்லை டெய்லி ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி, அந்த மாதிரி நார்மலான குர்த்திஸ் வந்து ரொம்பவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அனார்கலி டைப். அனார்கலிலேயே இந்த மேலே கோட் மாதிரி வரும்ல, இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கூட ரொம்ப சீப்பாக 200-250 இருந்தது. ஏன் இவ்வளோ சீப்பாக இங்கே கிடைக்குது அப்படின்னா, டைரெக்டாக வந்து இவங்க மேனுஃபேக்சரர்ஸ்கிட்ட இருந்தே நமக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ ஷாப்ஸ் அந்த மாதிரி ஷாப் ரெண்ட் அதெல்லாம் இல்லாதனால இங்கே உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் இருக்கிற குடோன். அங்கே நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஹோல்சேலில் நீங்கள் வாங்கணுன்னாலும் அந்த குடோன்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. பட் உள்ளே வந்து நம்ம வீடியோஸ் எடுக்க முடியாது பர்ச்சேஸ் பண்ணுறப்ப. இந்த மார்க்கெட்லேயும் உங்களுக்கு நம்ம சரோஜினி நகர் மார்க்கெட்டில் பார்த்த மாதிரி நிறைய உல்லன் மெட்டீரியல்ஸ் இருந்தது. நம்ம சரோஜினி நகர் மார்க்கெட்டில் பார்த்த அந்த உல்லன் மெட்டீரியலோட குவாலிட்டிக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அது வேறு, இது வேறு. இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாமே கூட இங்கே வந்து திக்காக ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நீங்கள் கிளிட்டரியாக அந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ் போடுவீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய சாய்ஸ் கிடைக்குங்க. அது 3/4 ஸ்லீவ்ஸ் வச்சு அனார்கலிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தது. செமி அனார்கலி, அதே மாதிரி இண்டோ வெஸ்டர்ன் டாப்ஸ் இருந்ததுங்க. அது மாதிரி இங்கே சீப்னு நான் ரொம்ப அட்மையர் பண்ணது, ஆச்சரியப்பட்டது இந்த சிக்கன் கறி தான். இந்த சிக்கன் கறி சல்வாஸ் உண்மையிலே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சிக்கன் கறி சல்வாஸ் நான் எடுக்கிறதெல்லாம் மினிமம் நம்ம 750 to 1200 தான் இந்த மாதிரி குவாலிட்டி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிங்க் அண்ட் ப்ளூலாம் ஆல்ரெடி இருந்ததுனால இதில் எல்லோ மட்டும் ஒன்று நான் வாங்கினேன். உண்மையிலே ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் கூட நல்லா இருக்குது. அந்த 950,000க்கு மேலே இருக்கிற காஸ்டியூமோட அதே குவாலிட்டி இருக்குது. 2-3 வாஷ்க்கு அப்புறம் கூட நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். அது ஆலிவ் கிரீன் நிறைய கலர்ஸ் இருந்தது. பட் டவுட்டில் ஏன் வாங்காமல் விட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த நைட் பேண்ட்ஸும் ஸ்வெட்டர் குவாலிட்டியில், உல்லன் குவாலிட்டியில் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. டெல்லியில் இருக்கிற எல்லா மார்க்கெட்ஸ்லேயுமே வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ப்ரைஸ் வந்து நமக்கு சொல்கிறப்பவே நம்ம பார்கெயின் பண்ணுவோம் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டதுக்கப்புறமா அவங்க அதே ப்ரைஸ் தான் சொல்கிறாங்கன்னா அது கரெக்டான ப்ரைஸ்ன்னு தான் அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் பார்கெயின் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே கேட்காதீங்க. ஏன்னா அது கரெக்டான ப்ரைஸ்ன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் நல்ல புசுன்னு குவாலிட்டியில் இருக்கிற நைட் பேண்ட், ஸ்வெட் ஷர்ட்ஸ் இதெல்லாம் தான். இதெல்லாமே வந்து நம்ம வின்டர் வேருக்கு நம்ம ஊரில் போடுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி லாங் ஸ்லீவ்ஸ் வச்சு டிஷர்ட் போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், அதனால் நான் வாங்கலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மெட்டீரியலுங்க. சாஃப்டாக இல்லாமல் ரஃப்பாக இருக்கும்ல, ஊட்டி கொடைக்கானல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரியான மெட்டீரியல். அது மாதிரி ஷூஸ் அண்ட் கட் ஷூஸ் இங்கே வேறு லெவல் கலெக்ஷன் இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கலாம். லெதர்லையும் இருந்தது, செமி லெதர்லையும் இருந்தது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். வாட்ச்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷாப் இருந்தது. ஆனால் என்னென்னா இங்கே நிறைய வந்து கிட்ஸுக்கானது தான் இருந்தது. சின்ன பசங்க போடுற மாதிரியான, யூஸ் பண்ணுற மாதிரியான வாட்ச் தான் இருந்தது. எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எலிகண்ட்டாக எனக்கு என்னமோ படலை. பட் குழந்தைங்களுக்கு இங்கே நிறைய கலெக்ஷன் இருந்தது. உங்கள் கிட்ஸ்க்கு வாட்ச் வாங்கணுன்னா தாராளமாக நீங்கள் அங்கே வாங்கலாம். ஏன்னா எப்பயும் சீக்கிரமாக உடச்சிட தான் போகிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கலான்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ்க்கு நிறைய ஜுவல்லரி ஷாப் இருந்ததுங்க. அது எல்லாமே வந்து ப்ரைஸ் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் லுக் அண்ட் குவாலிட்டி வைஸில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன்.
நைட் வேர் ஷாப்ஸ் வந்து இங்கே சரோஜினி நகர் மார்க்கெட்டை விட கம்மியாக தான் இருந்தது. ஆனால் குவாலிட்டியும் டிசைன்ஸும் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி அதே குவாலிட்டி தான், பட் டிசைன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. 2-3 ஷாப்பில் தான் இருந்தது, பட் நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நைட் வேர் நீங்கள் இந்த மாதிரி ஃபன்னியாக எல்லாம் பொம்மைலாம் பட்டு போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி டாய்ஸுக்குன்னு ஒரு ஷாப் இங்கே இருந்தது. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நிறைய டாய்ஸ் வந்து கிடச்சிது. விமனுக்கான கட் ஷூ கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. அது மாதிரி மெட்டீரியல் வந்து சாஃப்டாக நம்ம சின்ன குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி மெட்டீரியலில் கேர்ள்ஸுக்கும் விமனுக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் பண்ண மாதிரியான கட் ஷூஸ் இங்கே நிறைய இருந்ததுங்க கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரைடல் ஜுவல்லரிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷாப். அப்புறம் அங்கேயே வந்து சாட் ஐட்டமுக்கு வந்து ஒரு ஷாப் இருந்தது ஸ்நாக்ஸுக்கு. ஸோ இங்கே நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் தவிர ஸ்பெஷலாக நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் நிறைய இருந்தது. நீங்கள் கரோல்பாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு நான் 100% 200% ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சூட் கேஸுங்க. இப்போ இந்த நம்ம ஃபாரின் ரிட்டர்ன்ஸ்லாம் வர்றப்ப இங்கே இது வந்து அங்கே அவ்வளோ காஸ்ட்லி, எங்கள் நாட்டில் இவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்லுவாங்களா, அது கதை விடுறாங்களா இல்லை ஏமாந்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதே குவாலிட்டி, இன்ஃபேக்ட் அதோட பெட்டர் குவாலிட்டி வேறு லெவல் ப்ரைஸில் கிடைச்சிது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே சூட் கேஸ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பிளாங்கெட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் ஷேட் அனிமல் பிரிண்ட்ஸ்லலாம் வந்து நிறைய இருந்தது. நல்ல திக்கான குவாலிட்டியில் உங்களுக்கு பிளாங்கெட்ஸ் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ரொம்ப சில ஷாப்ஸில் மட்டும் கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸில் இருந்ததுங்க. இன்னர் சாரீஸ் வந்து இங்கே ரொம்பவே நல்ல கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கிற ஷாப்ஸில், பெரிய ஷாப்ஸில் நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த லைட் பிங்க்கில் எவ்வளோ இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ் பாருங்கள். இது ரெண்டுமே பேஸ்டல். பொதுவாக வந்து நம்ம கான்ட்ராஸ்டில் தான் கொடுப்பாங்க, ரெட்டில் ஒயிட்டு அந்த மாதிரி வந்து அடிக்கிற கலரில் லைட் கலர் அப்படின்னு கொடுப்பாங்க, டார்க் அண்ட் லைட்டில். இது வந்து லைட்டில் ஷேட்ஸ்லேயே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நிறைய கலெக்ஷன் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ளூ, ஒரு மாதிரி கிரேஷ் ப்ளூ, இல்லை காக்ரா, அப்படி இப்போ பார்த்தா பிங்க் சரி, இது மாதிரிலாம் இருந்தது. ஸோ இவ்வளோ தாங்க கரோல்பாக் மார்க்கெட்டோட ரிவ்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பயங்கரமான ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு ஹாரரான ஒரு பிளேஸ்க்கு தான் அடுத்து நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம். பார்க்கலாம் வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you, take care.